Hi friends, welcome to Software and Web Technology. நான் உங்கள் சத்யா. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான் லாங்குவேஜில் ரிலேஷனல் ஆப்பரேட்டரை பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா. அண்ட் தென் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போஸ்ட் பண்ண போகிற ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரிலேஷனல் ஆப்பரேட்டர் பற்றி பார்க்கலாம் சரிங்களா. அண்ட் தென் இந்த ஆப்பரேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக வந்து ஒரு 6 ஆப்பரேட்டர் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லெஸ் தென், அண்ட் தென் லெஸ் தென் ஆர் ஈக்குவல், greater than or equal to not equal சரிங்களா. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா ரிலேஷனல் ஆப்பரேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பாருங்க நான் என்ன பண்ணுறேன்னா 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு a ஈக்குவல் 10 அண்ட் தென் பார்த்தீங்கன்னா b ஈக்குவல் 20 சொல்லிட்டு நான் வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன் சரிங்களா. அண்ட் தென் அந்த 2 வேரியபிளுக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து வேல்யூ அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள் நான் வந்து ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஆப்பரேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா லெஸ் தென் ஆப்பரேட்டர் பற்றி பார்க்கலாம். ஜஸ்ட்டு a லெஸ் தென் b டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ a லெஸ் தென் b அப்படின்னா ஏவோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 10 சொல்லி வரும். அண்ட் தென் லெஸ் தென் பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 20 சொல்லி வரும் சரிங்களா. அதே நீங்கள் பாருங்கள் லெஃப்ட் லெஸ் தென் ரைட் டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ லெஃப்ட் லெஸ் தென் ரைட் அப்படின்னா இந்த லெஸ் தென் ஆப்பரேட்டருக்கு லெஃப்ட் சைடு வேல்யூ நம்மளுக்கு வந்து ஸ்மாலஸ்ட் ஆகணும் சரிங்களா. அண்ட் தென் இந்த லெஸ் தென் ஆப்பரேட்டருக்கு ரைட் சைடு வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிக்கஸ்ட் ஆகணும். ஸோ இங்கே பாருங்கள் இந்த லெஸ் தென் ஆப்பரேட்டருக்கு லெஃப்ட் சைடு வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 இருக்குது சரிங்களா. அண்ட் தென் ரைட் சைடு வேல்யூ பார்த்தீங்கன்னா 20 இருக்குது. ஸோ அப்போ இந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 சொல்லி பிரிண்ட் ஆகணும் சரிங்களா. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இதை பிரிண்ட் ஃபங்க்ஷனாக பிரிண்ட் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஜஸ்ட் பாருங்கள் இதை என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு நான் பிரிண்ட் ஃபங்க்ஷன் போட்டுக்கிறேன். ஸோ பிரிண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா லெஸ் தென் டைப் பண்ணிக்க சரிங்களா. ஸோ லெஸ் தென் அண்ட் தென் இந்த லெஸ்ஸனுக்கு அப்புறமா ஃபஸ்ட் நமக்கு ஏவோட வேல்யூ பிரிண்ட் ஆகணும். அதுக்காக கமா ஏ போட்டுக்கிறேன். அண்ட் தென் இந்த ஏக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு லெஸ் தென் ஆப்பரேட்டர் பிரிண்ட் ஆகணும் சரிங்களா. ஸோ அதுக்காக டபுள் கோட்ஸில் லெஸ் தென் டைப் பண்ணிக்க சரிங்களா. ஸோ லெஸ் தென் அண்ட் தென் இந்த லெஸ்ஸனுக்கு அப்புறமா நம்மளுக்கு பியோட வேல்யூ பிரிண்ட் ஆகணும். ஸோ அதுக்காக கமா போட்டு நான் பி டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா கமா போட்டுட்டு டபுள் கோர்ஸில் வந்து ஒரு கோலன் டைப் பண்ணிக்க சரிங்களா. ஏன்னா நமக்கு வந்து அவுட்புட் பிரிண்ட் ஆகிறதுனால இந்த கோலனுக்கு அப்புறமா நமக்கு அந்த அவுட்புட் பிரிண்ட் ஆகும் சரிங்களா. ஜஸ்ட்டு இங்கே கமா போட்டு ஜஸ்ட்டு இங்கே ஏ லெஸ் தென் பி டைப் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா இந்த கண்டிஷனை நம்ம வேரியபிள் அசைன் பண்ணிவிட்டு அந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஜஸ்ட்டு பாருங்கள் ஏஎன்எஸ் டைப் பண்ணிக்கிறேன் ஈக்குவல் ஏ லெஸ் தென் பி டைப் பண்ணிக்க சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏ லெஸ் தென் பி அப்படிங்கிற ஒரு கண்டிஷன், அந்த கண்டிஷனாக ஏஎன்எஸ் சொல்லிட்டு ஒரு வேரியபிளில் வந்து அசைன் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் பிரிண்ட் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறேன்னா இந்த கமாக்கு அப்புறமா ஏஎன்எஸ் டைப் பண்ணிக்க சரிங்களா. ஸோ இப்போ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவா இல்லை ஃபால்ஸ்னு சொல்லி நமக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகிடும். ஜஸ்ட் பாருங்கள் ஆல்ட் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் F10 பட்டனை ப்ரெஸ் பண்ணி நான் வந்து ரன் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட ஃபைல் நேம் பார்த்தீங்க அப்படின்னா ரிலேஷனல் ஆப்பரேட்டர் சொல்லி சேவ் பண்ணிட்டோம். ஸோ ஜஸ்ட் அதை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவுட்புட்டில் பாருங்களேன் நம்மளுக்கு லெஸ் தென் வந்து 10 லெஸ் தென் 20 சொல்லி பிரிண்ட் ஆகிருக்கும். அண்ட் தென் இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிறதுனால நம்மளுக்கு கோலனுக்கு அப்புறமா 2 சொல்லி பிரிண்ட் ஆகிருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ பாருங்கள் நான் இந்த வேல்யூவில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 10க்கு பதில் 13 சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் ரன் பண்ண அப்படின்னா அவுட்புட் பாருங்கள் நம்மளுக்கு ஃபால்ஸ் சொல்லி பிரிண்ட் ஆகும் சரிங்களா. ஏன்னா லெஸ்டன் அப்படின்னா இந்த லெஸ்டனுக்கு ஆப்பரேட்டருக்கு லெஃப்ட் சைடு வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்மாலஸ்ட்டாக இருக்கணும். அண்ட் தென் ரைட் சைடு வேல்யூ பார்த்தீங்கன்னா பிக்கஸ்ட்டாக இருக்கணும் சரிங்களா. ஆனால் இங்கே வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வேல்யூ அதிகமாக இருக்குது, ரைட் சைடு வேல்யூ வந்து கம்மியாக இருக்குது சரிங்களா. அதனால் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் சொல்லி பிரிண்ட் ஆகிருக்கும் சரிங்களா. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா லெஸ்டன் அப்படிங்கிற ஆப்பரேட்டர் சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள் நம்ம பார்க்க போகிற ஆப்பரேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா லெஸ்டன் ஆர் ஈக்குவல் ஆப்பரேட்டர் சரிங்களா. ஜஸ்ட் இந்த கோடி நான் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு இது கீழே நான் பேஸ்ட் பண்ணிக்க வச்சுங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லெஸ்டனுக்கு பதிலாக லெஸ்டன் ஆர் ஈக்குவல் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள் எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுறேன்னா லெஸ்டன் ஆர் ஈக்குவல் டைப் பண்ணிக்க வச்சுங்களா. ஸோ இந்த ஆஸ் சிம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு சிங்கிள் லைன் கமெண்ட் தான் வச்சுங்களா. இந்த ஆஸுக்கு அப்புறமாக்க தான் எந்த டெக்ஸ்ட்டுமே வந்து ரன் ஆகாது. ஜஸ்ட் வந்து நம்மளோட ரெஃபரன்ஸாக டைப் பண்ணியிருக்கேன் வச்சுங்களா. ஸோ இப்போ பாருங்கள் ஏ லெஸ்டன் ஆர் ஈக்குவல் பி அப்படின்னா சேம் வந்து லெஸ்டன் ஆப்பரேட்டர் மாதிரி தான். அதாவது லெஃப்ட் சைடு வேல்யூ கம்பேர் பண்ணுறப்ப ரைட் சைடு வேல்யூ வந்து பிக்கஸ்ட் ஆகணும் சரிங்களா. ஆனால் லெஸ்டன் ஆர் ஈக்குவல் அப்படின்னா லெஃப்ட் சைடு வேல்யூ கம்பேர் பண்ணுறப்ப ரைட் சைடு வேல்யூ வந்து பிக்கஸ்ட் ஆகணும், அதிகமாக இருக்கலாம், அப்படி இல்லைனா ஈக்குவல் ஆகலாம் சரிங்களா. அதான் பார்த்தீங்கன்னா லெஸ்டன் ஆர் ஈக்குவல் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள் நான் வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ ஏவோட வேல்யூ 30 இருக்குது, பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 30 டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஏன்னா இப்போ 2 வேல்யூ ஈக்குவலாக இருக்கிறதுனால ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் பி அப்படின்னா ஏவோட வேல்யூ 30 வரும். அண்ட் தென் பியோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 13 இருக்கும் சரிங்களா. அண்ட் தென் இந்த லெசன் ஆப்பரேட்டர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 30 டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் பியோட வேல்யூ 30 டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லெசன் ஆப்பரேட்டரில் பாருங்களேன் நம்மளுக்கு 30 லெஸ் தென் 30 இருக்கிறதுனால இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும் சரிங்களா. ஆனால் இங்கே லெஸ்டன் ஆர் ஈக்குவல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ட்ரூன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஏன்னா லெஸ்டன் ஆர் ஈக்குவல் டைப் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்களா. அதனால் நம்மளுக்கு லெஃப்ட் சைடு வேல்யூ கம்பேர் பண்ணுறப்ப ரைட் சைடு வேல்யூ வந்து ஈக்குவலாக இருக்கலாம். அதனால் நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா லெசன் வந்து ஃபால்ஸ் பிரிண்ட் ஆகும். லெசன் ஆர் ஈக்குவல் பார்த்தீங்கன்னா ட்ரூன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும் சரிங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி பாருங்கள் இந்த லெஸ்டன் ஆர் ஈக்குவல் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ லெஸ்டன் ஆர் ஈக்குவல் சரிங்களா. ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ அவுட்புட்டில் பாருங்களேன்
லெஸ் தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபால்ஸ்னு சொல்லி பிரிண்ட் ஆகிருக்கும். ஆனால் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரூன்னு சொல்லி பிரிண்ட் ஆகிருக்கும் சரிங்களா. ஏன்னா நம்ம இங்கே ஈக்குவல் சிம்பிள் போட்டுக்கிறதுனால அவுட்புட் ட்ரூன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஆனால் இங்கே ஈக்குவல் சிம்பிள் இல்லை, அதனால் அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் சொல்லி பிரிண்ட் ஆகிருக்கும் சரிங்களா. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிற ஆப்ரேட்டர் சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஆப்ரேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா கிரேட்டர் தென் ஆப்ரேட்டர் சரிங்களா. ஸோ இங்கே பாருங்கள், ஜஸ்ட் இந்த கோடி நான் காப்பி பண்ணிவிட்டு இது கீழே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் லெஸ் தென் பதிலாக ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா கிரேட்டர் தென் டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. அண்ட் தென் பாருங்கள் இந்த எல்லா ஆப்ரேட்டரும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் கிரேட்டர் தென். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெஸ் தென் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்ன பண்ணேன்னா கிரேட்டர் தென் டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. அங்கே பாருங்கள் கிரேட்டர் தென் சரிங்களா. ஸோ இப்போ கிரேட்டர் தென் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடு வேல்யூ வந்து நமக்கு ஸ்மாலஸ்ட்டாக இருக்கணும், லெஃப்ட் சைடு வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிக்கஸ்ட்டாக இருக்கணும் சரிங்களா. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் சரிங்களா. ஸோ இங்கே பாருங்கள் நம்ம வேல்யூ பார்த்தீங்கன்னா 30 இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே 30 டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் பியோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 20 டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. 20 டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறேன்னா இந்த கமாண்ட் லைனில் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட் வேல்யூ வந்து 13 இருக்கும். அண்ட் தென் செகண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 20 இருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ நீங்கள் கண்டிஷன் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ட்ரூவாக இருக்கும். ஏன்னா இந்த கிரேட்டர் தென் ஆப்ரேட்டருக்கு லெஃப்ட் சைடு வேல்யூ வந்து பிக்கஸ்ட்டாக இருக்கணும், அண்ட் தென் ரைட் சைடு வேல்யூ வந்து ஸ்மாலஸ்ட்டாக இருக்கணும் சரிங்களா. ஸோ இப்போ இந்த வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்குது. அப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா ட்ரூன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும் சரிங்களா. ஜஸ்ட்டு பாருங்க நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிரேட்டர் தென் பாருங்கள் 30 கிரேட்டர் தென் 20 இருக்குது சரிங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ட்ரூன்னு சொல்லி அவுட்புட்டில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கும் சரிங்களா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் சொல்லுவாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் ஆப்ரேட்டர் பற்றி பார்க்கலாம் சரிங்களா. ஜஸ்ட்டு பாருங்கள் இந்த கோடி நான் காப்பி பண்ணிவிட்டு கீழே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கிரேட்டருக்கு பதிலாக கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ இந்த எல்லா ஆப்ரேட்டரும் பாருங்கள் நான் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரேட்டர் தென் பதிலாக ஜஸ்ட்டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஏவோட வேல்யூ 30 பியோட வேல்யூ 30 சொல்லிட்டு ரெண்டு ஈக்குவல் வேல்யூவே கொடுத்துருக்கிறேன். அண்ட் தென் இங்கே லெஃப்ட் சைடு வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிக்கஸ்ட் ஆகணும், ரைட் சைடு வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட்டாக ஆகலாம். அப்படி இல்லைன்னா இந்த லெஃப்ட் சைடு வேல்யூக்கு ஈக்குவல் ஆகலாம் சரிங்களா. ஸோ இங்கே பாருங்களா நான் வந்து 30 கிரேட்டர் தென் ஈக்குவல் 30 போட்டிருக்கேன். நம்மளுக்கு வந்து அவுட்புட் என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா ட்ரூன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும் சரிங்களா. ஸோ அப்படிலாம் என்ன பண்ணுறேன்னா இந்த வேல்யூ பாருங்களா ஜஸ்ட் வந்து 20 டைப் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ லெஃப்ட் சைடு வேல்யூ பார்த்தா நம்மளுக்கு வந்து பிக்கஸ்ட் ஆகணும். ஆனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஸ்மாலஸ்ட் வேல்யூ கொடுத்துருக்கிறேன். ஆனால் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபால்ஸ் சொல்லி பிரிண்ட் ஆகும் சரிங்களா. ஜஸ்ட் பாருங்கள் என்ன பண்ணால் 13 டைப் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ அவுட்புட்டில் பாருங்களேன் நம்மளுக்கு வந்து ட்ரூன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஏன்னா நம்மளுக்கு லெஃப்ட் சைடு வேல்யூ வந்து பிக்கஸ்ட்டாக ஆகணும், அந்த ரைட் சைடு வேல்யூ வந்து ஸ்மாலஸ்ட்டாக ஆகணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு வேல்யூமே ஈக்குவலாக இருக்குது சரிங்களா. ஸோ ரெண்டு வேல்யூமே ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ட்ரூன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வேல்யூ நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்களேன் நான் வந்து ஏவோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 20 டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவுட்புட்டில் பாருங்களேன் நம்மளுக்கு ஃபால்ஸ் சொல்லி ரிசல்ட் பிரிண்ட் ஆகும். ஏன்னா லெஃப்ட் சைடு வேல்யூ வந்து பிக்கஸ்ட்டாக ஆகணும், ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்மாலஸ்ட் டைப் பண்ணியிருக்கேன். அதனால் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் சொல்லி பிரிண்ட் ஆகிருக்கு சரிங்களா. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிற ஆப்ரேட்டர் சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஆப்ரேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் டு அப்படிங்கிற ஆப்ரேட்டர் பற்றி பார்க்கலாம். ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இந்த கோடி நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு நான் இது கீழே நான் பேஸ்ட் பண்ணிக்க சரிங்களா. ஸோ இப்போ ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவலுக்கு பதிலாக ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ஏ ஈக்குவல் டைப் பண்ணிக்க சரிங்களா. ஸோ டபுள் ஈக்குவல் டைப் பண்ணோம் அப்படின்னா அதான் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு அப்படிங்கிற ஆப்ரேட்டர் சரிங்களா. ஜஸ்ட் நான் எல்லா ஆப்ரேட்டரும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லெஃப்ட் சைடு வேல்யூ ஈக்குவல் ஆகணும், அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடு வேல்யூ பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஆகணும் சரிங்களா. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு சொல்லுவாங்க. ஜஸ்ட் இந்த டெக்ஸ்ட் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஈக்குவல் டு ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 20 இருக்குது, பியோட வேல்யூ வந்து 13 இருக்குது சரிங்களா. ஸோ நம்மளுக்கு ரெண்டு வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கிறதுனால அவுட்புட்டில் ஃபால்ஸ்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஜஸ்ட் பாருங்க இது வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன். சில பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் டு பாருங்களேன் நம்மளுக்கு வந்து லெஃப்ட் சைடு வேல்யூ 20 இருக்குது, ரைட் சைடு வேல்யூ பார்த்தீங்கன்னா 30 இருக்குது. ஸோ அதனால் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் சொல்லி பிரிண்ட் ஆகும் சரிங்களா. ஆனால் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டும் ஈக்குவல் வேல்யூவாக இருக்கணும் சரிங்களா. ஜஸ்ட் பாருங்க நான் ஏவோட வேல்யூ வந்து 30 டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் பியோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி 30 தான் இருக்குது சரிங்களா. ஜஸ்ட் நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ட்ரூன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும் சரிங்களா. ஏன்னா நம்மளுக்கு ரெண்டு வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதனால் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரூன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும் சரிங்களா. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் டு அப்படிங்கிற ஆப்ரேட்டர் சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் பாருங்கள் நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற ஆப்ரேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா நாட் ஈக்குவல் ஆப்ரேட்டர் பற்றி பார்க்கலாம் சரிங்களா. ஸோ நாட் ஈக்குவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் வந்து ஈக்குவலாக இருக்கக்கூடாது, நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் வேல்யூவாக இருக்கணும் சரிங்களா. ஜஸ்ட்டு பாருங்கள் இந்த கோடி நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு நான் இது கீழே நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த ஈக்குவல் சிம்பிள் பதிலாக ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா நாட் ஈக்குவல் சிம்பிள் நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள் எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுறேன் நாட் ஈக்குவல் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டுன்னு இருக்குது, நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் நாட் ஈக்குவல் டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ நாட் ஈக்குவல்
ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பாருங்களா ஏவோட வேல்யூம் பியோட வேல்யூம் ஈக்குவலாக இருக்குது. ஆனால் நம்ம கண்டிஷன் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா நாட் ஈக்குவல் கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஸோ நமக்கு அவுட்புட் எப்படி பிரிண்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபால்ஸ்னு சொல்லி பிரிண்ட் ஆகும் சரிங்களா. இங்கே பாருங்கள் ஜஸ்ட் ரன் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்களேன் நமக்கு வந்து நாட் ஈக்குவல் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ்னு பிரிண்ட் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு ஏவோட வேல்யூம் பியோட வேல்யூம் ஈக்குவலாக இருக்குது சரிங்களா. அதனால் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் சொல்லி பிரிண்ட் இருக்குது. நம்மளுக்கு இந்த கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஏவோட வேல்யூம் பியோட வேல்யூம் டிஃப்ரென்ஸாக இருக்கணும் சரிங்களா. ஜஸ்ட் பாருங்கள் என்ன பண்ணுறேன்னா இந்த வேல்யூ நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏவோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து 20 டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஜஸ்ட் நம்ம இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ அவுட்புட்டில் பாருங்களா நமக்கு ட்ரூன்னு சொல்லி பிரிண்ட் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு ரெண்டு வேல்யூமே டிஃப்ரென்ஸாக இருக்குது சரிங்களா. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா நாட் ஈக்குவல்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரிலேஷனல் ஆப்ரேட்டர் பற்றி பார்த்தோம் சரிங்களா. அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போஸ்ட் பண்ண போகிற ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.